ஹாய் ஹலோ வணக்கம் சக்ஸஸ் ஆரி பொட்டிக் அண்ட் கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கைஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா நம்மளுக்கு கிளாஸ் ஃபினிஷ் பண்ண அடுத்த ஒரு ஸ்டூடெண்டோட ஒர்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸ் முடிச்சுக்கிட்டு பண்ண ஒரு சிம்பிள் ஆரி ப்ளவுஸ் பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன், யூடியூப்பில் ரீசெண்டாக போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்தா தெரியும். இது அதோட பேக் நெக்கு சிம்பிளாக தான் போட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்லீவு, இது ஃப்ரண்ட் நெக்கு, இது இன்னொரு ஸ்லீவ் பாருங்கள். சிம்பிளாக போட்டிருந்தாலும் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ ஃபினிஷிங்காக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபினிஷிங்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற ப்ராசஸ் எல்லாமே நரம்பில் தான். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் நரம்பில் ஒர்க் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இது ஸ்டூடெண்ட் ப்ளவுஸ் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவங்க ஃபஸ்ட்டு போட்ட சிம்பிள் ப்ளவுஸு. செகண்ட் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிராண்டா ஜர்தோசி ஒர்க்கில் வந்து கிராண்டா ஸ்லீவ் போட்டு ஒன்று பண்ணாங்க. ஃபுல்லாகவே ஃபிட்டிங் ஸ்டோனு, ஜர்தோசியில் நெக்ஸி லோடு, லைன் பேட்டர்ன் ஒன்று போட்டாங்க. அதோட ப்ராசஸும் பாருங்கள் எல்லாமே நரம்பில் தான் இருக்கும், நரம்பு ஜெரி. அப்படியே பார்த்துக்கிட்டா இது அதோட பேக் நெக்கு, இது அதோட ஃப்ரண்ட் நெக்கு பாருங்க. ஃபுல்லாகவே வந்து ஜர்தோசியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதோட ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள் ப்ளவுஸு, ஒரு கிராண்ட், அதோட செகண்ட் ஸ்லீவு. இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்க அவங்க முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது உங்கள் ப்ராக்டிஸ் கிளாத் வந்து அவங்க எடுத்துகிட்டு வரல. எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருக்கும் போது அந்த இதில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ப்ராக்டிஸ் கிளாத்து பிடிச்சது ஃபஸ்ட்டு ஃப்ரேமு எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்காம பாருங்கள். செகண்ட் ஃப்ரேமு எல்லாமே வந்து ஜரி ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ரேமில் வரும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்டு ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க்கு, கட் ஒர்க்கு இது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஃபில்லிங், ஃப்ரெஞ்சு நாட் எல்லாமே இருக்கும், வாட்டர் ஃபில்லிங். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து ஃப்ரேமு ஃபிட்டிங் ஸ்டோனு, லாங் நாட்டு கொடுத்து, ஃப்ரிஞ்சு நாட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் ஐஷேப் ஸ்டோனில் வந்து கொடி பாட்டன் எப்படி போடுறோன்னு சொல்லிக்கிட்டு லீஃபு. இது ஃபுல்லாகவே வந்து பேக் நெக் பேட்டர்ன்ஸ் தான் சொல்லி கொடுத்து. இதில் வந்து சிம்பிள் அண்டு கிராண்ட் வரை இருக்கும். ஜர்தோசி, நக்ஸி, சாதி, கோரா, ஃபிட்டிங் ஸ்டோனு, ஜர்கான் ஸ்டோனு, கிளிப் ஸ்டோனு எல்லா ஒர்க்குமே இருக்கும். பேட்ச் ஒர்க்கு கிராண்டாக எப்படி சொல்லி கொடுக்குறது, அது மாதிரி ஃபெதரு, ராஜாராணி பேட்டர்ன், செக்குடு ப்ளவுஸு, லைன் பேட்டர்ன் எல்லாம் எவ்வளோ கிராண்டாக சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். அதில் வாட்டர் ஃபில்லிங் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக அவங்க வந்து ஃபினிஷ் பண்ண ஃப்ரேம் பாருங்கள். இதுதான் அவங்களோட தேர்டு ஃப்ரேமு. ஸ்டோன் ஒர்க்கு, ஸ்டோன் செயின், அயனிங் ஸ்டோனு, ஜர்கான் ஸ்டோன் பேஸு, கிளிப் ஸ்டோனு எல்லா ஒர்க்குமே இதில் இருக்குது. ஜர்தோசியில் லோடு போடுறது, லைன் போடுறது, ஜம்கி ஒர்க்கு. லாஸ்ட் 7வது ஃப்ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பாருங்கள். இதில் இருந்து சிங்கிள் நெட்டு, டபுள் நெட்டு, 3D 5D மிரர் ஒர்க்கு, காயின் ஒர்க்கு, ஜர்தோசிலேயே வந்து லாங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு எல்லாம் ஒர்க் பண்ணுறது. அது மாதிரி கிறிஸ்டலில் வந்து ஸ்டோன்ஸில் வந்து புட்டாஸ் ஒர்க் எப்படி பண்ணுறது, லைன் பேட்டர்னுக்கு ஒர்க் பண்ணுறது, கிளிப் ஸ்டோன்லேயே கிறிஸ்டல் ஸ்டோனுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறது, மிரர் எல்லா ஒர்க்குமே அவங்க பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு இந்த 7 ஃப்ரேமும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸு. நமக்கு வந்து திருவானைக்கோயிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம், நீங்கள் எங்கே இருந்து வரீங்க இந்த கிளாஸுக்கு? இங்கே கிளாஸ் இப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நான் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ஆரி பொட்டிக்னு நான் பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே. நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு ஆரிய பத்தி பேசிக்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியாதுண்ணா. ஆரி வர்க்க பத்தி டெய்லரிங் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஆரி வர்க்க பத்தி எந்த நாலேஜும் இல்லைங்கண்ணா. சோ இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ண அப்புறம் இப்போ நீங்க வந்து 7 ஃப்ரேம் வெட்டிகரமா முடிச்சிட்டு ஒரு 2 ப்ளவுஸ், ஒரு சிம்பிள் ப்ளவுஸ், ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு மேடம் வந்து கிளாஸ் எப்படி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க? எனக்கு வந்து ஆரம்பத்துல ஸ்டிச்சிங்லாம் ஒன்னொன்னா சொல்லி கொடுத்தாங்கண்ணா. ஒன்னு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சுட்டு மறுபடியும் நாங்க புதுசா தானே போடணும், ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணி தானே போடணும். கரெக்டா பர்ஃபெக்டா சொல்லி தருவாங்க. வரும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியும். இப்போ நீங்க இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு எந்த டிசைன் வந்து நீங்க வந்து இப்போ வந்து ஒர்க் பண்றது எந்த ஒரு கிராண்ட் டிசைன் உங்களுக்கு ஒர்க் பண்ணி உங்களோட ப்ளவுஸ் நீங்க போடணும்ல உங்களால என்னால முடியும்னா போடுவேன். நீங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்டிருந்த கூட இப்போ வந்து நீங்க கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு கால் பண்ணி ஒரு டவுட் கேக்குறீங்க, இல்லம்மா இன்னைக்கெல்லாம் கேட்க கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்களா? இல்ல நேர்ல நீங்க வந்து கேட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல நான் நேர்ல வந்து கேட்டு போங்க, எப்ப வேணாலும் நீங்க வரலாம், உங்களுக்கு எது வேணாலும் கேட்டு போங்க. இப்பலாம் சொல்ல முடியாது நான் வெளியே இருக்கிறேன் கிளாஸ் முடிஞ்சு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. நேரா வந்து நீங்க என்ன டவுட்னாலும் எப்ப வேணாலும் வந்து கேட்டு போலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு. அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்டிச் நீங்க வரும்போது இப்போ ஹோம் ஒர்க் தந்து விடுறதுல ஒரு ஸ்டிச் நீங்க தப்பா போட்டு வந்துட்டீங்க, அந்த ஸ்டிச்சை பார்த்துட்டு ஓகேமா நீங்க போடும்போது சரியா வந்துரும்னு விடுவாங்களா? இல்ல அதை எப்படி? இல்ல நான் அதை மறுபடியும் இங்க வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் அதை ஸ்டிச் வந்து கரெக்டா வர முடியும். நமக்கு சொல்லி கொடுத்து தானே போடுவாங்க. கரெக்டா வந்தாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டிச் போவாங்க. இப்போ நீங்க பர்ஃபெக்ட்டா எல்லா பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ல இருந்து ப்ரொஃபஷனல் லெவல்ல எல்லா கிளாஸுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க. இது ரெண்டுமே நீங்க தான் ஒர்க் பண்ணீங்க. இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது
உங்களுக்கு கைடு பண்ணாங்களா, இதுல ஏதாவது சொல்லி தந்தாங்களா, போட்டு அவங்க காமிச்சிருந்தாங்களா? இல்லண்ணா அவங்க ஒன்றும் போட்டு காமிக்கலண்ணா. கைடு மட்டும் கைட் பண்ணாங்க. மட்டும் ஃபுல்லா பண்ணாங்க. பண்ணது நீங்க தானே? ஆமாங்கண்ணா. தப்பா நீங்க ஏதாவது கேட்டா டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இல்லாம அவங்க இதுல ஏதாவது உங்களுக்கு போட்டு தந்திருக்காங்க? இல்லைங்கண்ணா. எதுவுமே இல்ல. இல்லைங்கண்ணா. இப்ப நீங்க வரும்போது உங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம வந்தீங்க. இன்னைக்கு ஆமாங்க. வந்து இந்த 3D 5D எல்லாம் பண்ணதும் நீங்க தான், இந்த பேட்ச் ஒர்க் பண்ணதும் நீங்க தான், இந்த 2 ப்ளவுஸ் ஒர்க் பண்ணதும் நீங்க தான். ஆமாங்கண்ணா. இப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? இப்போ வந்து ஒண்ணுமே தெரியாம வந்தேன். ஆனா இப்போ வந்து ஒரு டிசைன் பார்த்தா அது எப்படி போடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபினிஷிங் அந்த கரெக்டா தெரியுதுண்ணா. மெட்டீரியல் நாலேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எப்படி பார்த்து வாங்கணும், வாங்கணும். அது குவாலிட்டியானது எப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் நாலேஜ், நேம் எல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரேஸ் எப்படி எடுக்கணும், அதுவும் சொல்லி கொடுத்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைங்கண்ணா. எந்த உங்களுக்கு டவுட் டவுட் வந்தா கூட எப்ப வேணாலும் எனி டைம் நீங்க வந்து இங்க வந்து நேர்ல வந்து கேட்டு போற மாதிரி கேட்டு தான் இருக்கு. போலான்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. நீங்க வந்து ஒரு ஸ்டிச் தப்பா இருக்கு, அவங்க சொல்லி தராங்க, திரும்ப திரும்ப நீங்க கேட்கும்போது உங்களை திட்டுவாங்களா இல்ல கரெக்டா சொல்லி தருவாங்க? இல்லண்ணா கரெக்டா சொல்லி தருவாங்கண்ணா. அந்த ஸ்டிச் கரெக்டா வர முடியும். அவங்க பொறுமையா நின்னு சொல்லி தருவாங்க. சொல்லி அவங்க தருவாங்க. போட்டு தானே காமிச்சு தருவாங்க. ஆமாங்கண்ணா. ஒரு லைன் போட்டு காமிச்சு தானே எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மறக்காம டிஸ்பிளே தெரிய நம்பர் கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்க சீட்டை புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அவைலபிள் இருக்கு. அந்த மாதிரி ஆரி ஒரு ஆர்டர் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தெரிய நம்பர் கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த விதமான டிசைன் புக் பண்ணாலும் வித்தின் 4-5 டேஸ்ல டெலிவரி பண்ணிட்டு வித் குவாலிட்டி மெட்டீரியல். ஓகே கைஸ், நம்மளோட கிளாஸோட ப்ரொசீஜர் இதுதான். நமக்கு 300 பேட்டர்ன் வரும். இந்த மாதிரி நம்மளோட கிளாஸோட ப்ரொசீஜர் இருக்கும். இதான் சக்ஸஸ் ஆரி பொட்டிக்கோட இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.